தூங்கிட்டு இருந்தேன்னு நினச்சேன். இந்நேரத்தில் வந்து துணி எடுத்துட்டு இருக்கிற. டிஃபன் கூட எடுத்து வைக்க மாட்டியா? உங்கள்கிட்ட தாண்டி கேட்டுக்கிறேன். ஏன்டி அமைதியாக இருக்க? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். நான் என்ன கேட்டுக்கிறேன், நீ என்ன பேசிட்டுக்கிற? நீங்கள், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா இந்த வீட்டில் 3 பேரும் சந்தோஷமாக இருங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? என்ன பேசிட்டுக்கிற? ஆமாம், இன்னும் எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கல. உங்கள் கூட தான் வாழ்க்கை நடத்த வந்தேன், நோயாளியோடு இல்லை. நேரத்துக்கு மாத்திரை கொடுக்கணும், நேரத்துக்கு உங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நேரத்துக்கு உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், உங்கள் அப்பா அம்மா துணியை துவைச்சி போடணும். நானே உங்கள் வீட்டு வேலைக்காரியா? ஐயோ, வீடு மாதிரியா இருக்குது? ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. உங்கள் கூடலாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தேன்னா நானும் நோயாளி ஆகிடுவேன். என்னடி பேசிட்டுக்கிற? அவங்க ஏன் அப்பா அம்மா, அவங்கள நாம் தான் பார்த்துக்கணும். வேணா சொல்லு, அவங்கள பார்த்துக்க வேலைக்காரி ஊற்றி வச்சுக்கலாம். நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு வீட்டு சாப்பாடு செலவுக்கும் கரண்ட் பில் கட்டுறதுக்கும் பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டு, உங்கள் அம்மாவுக்கு ஆஸ்பத்திரிக்கும் மருந்து மாத்திரைக்குமே சரியாக போதான். இதில் வேலைக்காரி வேறு வைக்க போகிறீங்களா? சரி, இப்போ என்னை என்ன தான் செய்ய சொல்கிற? உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் முதியோர் இல்லத்தில் சேர்த்துருங்க. ஏய், நான் சொல்கிறது உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். இப்போ இருக்க சூழ்நிலையில் 2 பேர் சம்பாதிச்சாலே ஒரு குடும்பத்தை பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு ஆள் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க? அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டா நானும் வேலைக்கு போவேன். என்னால் படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்க முடியாது.